லோ ரேட்டட் டிசிஎஸ் கூட்ஸுக்கு வந்து டிரான்சாக்ஷன் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நார்மலா ஒரு டிசிஎஸ் இருக்க ஒரு ஸ்டாக் வந்து சேல் பண்றோம் அப்படின்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் எப்படி போடுறது அப்படிங்கறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப லோ ரேட்டடா இருக்க ஒரு ஸ்டாக் வந்து நம்ம சேல் பண்றோம், அதுக்கான டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். நார்மலா இந்த லோ ரேட்டட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பர்டிகுலரா வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு 5% 7% வந்து டாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேல் பண்ற அந்த கஸ்டமர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்ல லோ ரேட்டட் கலெக்ஷன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கான டிசிஎஸ் பர்சன்டேஜ் வந்து கம்மி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பார்ட்டி வந்து ஒரு சர்டிபிகேட் நம்பர் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு ப்ராடக்டை சேல் பண்றேன், அந்த டிரான்சாக்ஷனை நான் போடணும் அப்படின்னா என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட கம்பெனில வந்து பாருங்க 21 மே அன்னைக்கு முகில என்டர்பிரைசஸ் வந்து எம்ஐஜி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறவங்களுக்கு சேல் பண்றாங்க. அந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து லோவர் கலெக்ஷன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் டாக்ஸ்ல இருந்து டிசிஎஸ்கான சர்டிபிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப அந்த பார்ட்டிக்கான டாக்ஸ் ரேட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1%னா அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு கம்மி பண்ணணும் அப்படிங்கறதும் கொடுத்திருக்காங்க. 0.5% தான் அவங்க கிட்ட நீங்க டாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இத வந்து நம்ம டிரான்சாக்ஷனா எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டேலி எப்பயும் போல ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்களோட கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட கம்பெனி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ண அதே கம்பெனில தான் கண்டினியூ பண்ண போறேன். அதனால என்னோட கம்பெனியும் கரண்ட் பீரியடையும் நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நமக்கான அந்த டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் கூட்ஸ் லெஜரை நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லைங்களா? மாஸ்டர்ஸ்ல கிரியேட் போயிடுங்க. இதை இங்க வந்து தான் பண்ணணும்ட்டு இல்லை, அங்க நம்ம சூஸ் பண்ணும் போதும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இதை நான் என்டர் பண்றேன். நேம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப் அப்படிங்கறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் வந்து எப்பயும் போல 206C தான். இதுக்கான உங்ககிட்ட பேமெண்ட் கோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த பேமெண்ட் கோடும் கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்கிராப் ஏதாவது சேல் பண்றோம் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் கோடு வந்து 6CE அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான பேன் கார்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா 1%, வித்தவுட் பேனா இருந்துச்சு அப்படின்னா 5%. இதுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பார்ட்டி லெட்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசிஎஸ்க்கான அட்வான்ஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். ஸோ மாஸ்டர்ஸ் கிரியேட் ஆப்ஷன்ல லெட்ஜர்ஸ்ல நம்ம என்ன டிரான்சாக்ஷன் போட்டாலுமே சரி, F12ல வந்து போயிட்டு டிசிஎஸ் டீடைல்ஸ்ல அலோ அட்வான்ஸ் என்ட்ரிஸ் இன் டிசிஎஸ் மாஸ்டர் ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துருங்க. அப்படின்னா நோ அப்படிங்கறத வச்சிருக்கேன் அப்படின்னா மட்டும் எஸ் மாத்துங்க. ஆல்ரெடி எஸ் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். ஸோ இந்த செட்டிங்ஸ் மாத்தினதுக்கு அப்புறம் நம்மளோட பார்ட்டி லெட்ஜரை கிரியேட் பண்ணலாம். பார்ட்டி நேம் வந்து பாருங்க எம்ஐஜி இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், கம்பெனி ரெசிடென்ட் தான். நான் காப்பி பண்ணிக்கிறேன். அவங்களோட நேமை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றேன். சரிங்களா? கொடுத்துட்டு அண்டர் வந்து என்ன பண்ணுங்க, சன்ட்ரி டெப்டார் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மெயின்டைன் பில் பை பில் ஆப்ஷன் எஸ் தான் கொடுத்து என்டர் பண்ணுங்க. இதுல டிசிஎஸ் அப்ளிகபிள்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுங்க. அவங்களோட பையர் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி ரெசிடென்ட். கம்பெனி ரெசிடென்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம அட்வான்ஸ் பெராமீட்டர்ஸை யூஸ் பண்ண போறோம். அதனால இந்த பெராமீட்டர் ஆப்ஷனுக்கு, அதாவது யூஸ் அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபார் டிசிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து பாருங்க எக்ஸம்ஷன் லிமிட் எல்லாமே வந்து கேட்பாங்க. இந்த ஆப்ஷன்ல நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. லோயர் சர்டிபிகேஷன் டீடைல்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். இங்க ஃபைனலா வந்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா செட் ஆர் ஆல்டர் 0 ஆர் லோவர் ரேட் ஃபார் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ஆப்ஷனுக்கு மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் கொடுத்தோன்னா நமக்கு நார்மலா வந்து பாருங்க இந்த மாதிரி லோவர் ஆர் 0 கலெக்ஷன் டீடைல்ஸ்க்கான விண்டோ ஓப்பன் ஆயிடும். இதுல நம்ம பண்ற நேச்சர் ஆஃப் கூட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிராப்புக்காக. ஸோ ஸ்கிராப் சூஸ் பண்ணிட்டு அது என்ன செக்ஷனுக்குள்ள வரும்னு பாத்தீங்கன்னா 206C அப்படிங்கிறதுக்குள்ளதான் வரும். அடுத்து அவங்களோட சர்டிபிகேஷன் நம்பர். ஸோ அவங்க சர்டிபிகேஷன் நம்பர் என்னவோ அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோட சர்டிபிகேஷன் நம்பர் கொடுத்துக்கிறேன். இயர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2324. ஓகேங்களா?
ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். என்னோட சர்டிஃபிகேட் நம்பரை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு சர்டிஃபிகேஷன் நம்பர்ஸில் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படின்றது எனக்கு அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு கம்ப்ளீட்டாக செட் ஆகணும். அதனால 1st ஏப்ரல்லேருந்து 31st வரலுமே எனக்கு செட் ஆகணும். ஸோ கொடுத்துட்டு 0.5 கொடுத்துக்கோங்க. சாரி, டேட் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. 31st 3 தான். இது வந்து 0.5% கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த லிஸ்ட் கொடுத்துருங்க. பார்ட்டியோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் பார்ட்டியோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் பேன் கார்டு நமக்கு மஸ்ட்டு. ஸோ பேன் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5% வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ பேன் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் கொடுத்துட்டு கேரக்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட பார்ட்டி லெஜரை நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிராப்புக்கான யூனிட்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ இதனுடைய சேல்ஸில் வந்து பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டன் கணக்கில் தான் நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டன்னு தான். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க. இதில் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சிம்பிளில் வந்து நான் என்ன பண்ணுறேன் டன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய ஃபார்மல் நேம் நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டன் அப்படிங்கிறது தான் கொடுப்போம். இதுக்கான டெசிமல் பிளேசஸ் வந்து மேக்ஸிமம் நான் வந்து 2 டெசிமல் பிளேசஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதனால 2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்னோட யூனிட்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வாங்க. அடுத்தது நம்மளோட ஸ்டாக் ஐட்டம். ஸோ ஸ்டாக் ஐட்டமில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிராப் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரைமரி தான். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டன் அப்படிங்கிறதே கொடுத்துக்கிறேன். ஸோ நார்மல் காஸ்டிங் மெத்தட் வந்து ஆவரேஜ் காஸ்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சேம் ப்ரைஸ் தான். இதில் வந்து என்ன பண்ணுங்கள் டிசிஎஸ் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. ஸோ டிசிஎஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற நேச்சர் ஆஃப் குட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துக்கலாம். நான் 0.10 அப்படிங்கிறத கொடுத்துறேன். நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5 வரலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நம்ம இன்னொன்று என்ன செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான பிஹேவியரை செட் பண்ணோம். இப்போ என்கிட்ட ஸ்கிராப் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நான் வந்து சேல் பண்ணுற மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு நெகட்டிவாக காட்டும். ஸோ அந்த நெகட்டிவாக எனக்கு காட்டக்கூடாது அப்படின்னா ஸ்டாக் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி F12 கொடுங்க. இதில் வந்து பாருங்க செட் ஆப்ஷன் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் பிஹேவியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனுக்கு என்ன பண்ணுங்க எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரொவைட் பிஹேவியர் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இக்னோர் நெகட்டிவ் பேலன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் வந்து நம்ம 2 ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணணும். அதாவது ஸ்டாக் இல்லாமல் இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு எந்த நெகட்டிவ் பேலன்ஸும் வேண்டாம். அதே போல் ஒவ்வொரு தடவை நான் சேல் பண்ணும் போதும் அதை மேனுஃபேக்சர் குட்ஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 ஆப்ஷனுக்கும் நான் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொடுத்துட்டு சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப் கொடுத்துங்க. அதே போல் நம்ம கிட்ட ரேட் ஆஃப் டியூட்டி கம்பல்சரி கொடுக்கணும்ட்டு இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டமை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஸ்கிராப்கான ஸ்டாக் ஐட்டமை நான் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பண்ண போகிற சேல்ஸ் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் வவுச்சர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பண்ண போகிறது சேல்ஸ் பண்ண போகிறோங்களா, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் வவுச்சரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷன் வந்து 21st மே தான் நம்ம பண்ணுறோம். அதனால F2 கொடுத்துட்டு 21st மேங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து 20. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து 20ங்கிறத கொடுத்துருங்க. பார்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா MIG இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ MIG இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. டிஸ்பாச் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த டீடைல்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். இது நார்மலா நம்ம ஐட்டம் இன்வாய்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். ஸ்டாக் டீடைல்ஸ் இது எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன். அடுத்தது வந்து நம்மளோட சேல்ஸ் லெஜர். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் லெஜர். சேல்ஸ் லெஜருக்கு ஆல்ட் C கொடுத்துருங்க. இதில் வந்து நான் என்ன கிரியேட் பண்ணுறேன்னா சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப்புங்கிறத கொடுத்துருங்க. அண்டர் வந்து நமக்கு அது இன்கம் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் இன்டைரக்ட்
இன்கம் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல இன்வென்டரி டீடைல்ஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகணும். அதனால எஸ் கொடுத்துக்கோங்க. டிசிஎஸ் அப்ளிகபிள்ல வந்து என்ன பண்ணுங்க, அப்ளிகபிள் அப்படிங்கறத கொடுத்துருங்க. அதே போல இது எந்த நேச்சருக்கு கீழே வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த லெஜரை சேவ் பண்ணுங்க. இதுல நமக்கு டிசிஎஸ் அலோகேஷன்ல நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் ஐட்டம், நம்ம என்ன ஸ்டாக் வச்சிருக்கோமோ அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ண வேண்டியதுதான். நீங்க ஸ்கிராப்க்கு பதிலா வேற ஏதாவது கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிரியேட் பண்ணது ஸ்கிராப், அதை சூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு 1 டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நமக்கு வந்து பாருங்க நான் பர்ச்சேஸ் பண்ணதுனால அந்த மாதிரி நெகட்டிவ்னு காட்டுது. ஓகேங்களா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்டர் பண்ணிக்கோங்க. ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000. ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன், டிசிஎஸ் அப்படிங்கறத சூஸ் பண்றேன். எனக்கு 50 rupees வந்திருக்குங்களா. ஸோ நார்மலா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ்ங்கிறது நான் பேன் கார்டு கொடுத்ததுனால எனக்கு 1% கால்குலேட் ஆகணும். 1% அப்படிங்கும் போது எனக்கு 100 rupees கால்குலேட் ஆகணும். நம்ம அந்த லோயர் ரேட்டட் சர்டிபிகேட் வச்சிருந்ததுனால எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5% வந்து எனக்கு டாக்ஸ் கால்குலேட் ஆயிருக்கு. அதனால எனக்கு 50 rupees அப்படிங்கிறது டாக்ஸ் அமௌண்ட்டா டிடெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இது கூடவே நான் ஜிஎஸ்டியும் கலெக்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டீடைல்ஸும் இதுல கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். என்னோட பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் நம்பரே தான் நான் பில் நம்பரா யூஸ் பண்ண போறேன். 20 அப்படிங்கறத கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கான ரிப்போர்ட் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போல என்ன பண்ணுங்க, Alt G கொடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஃபார்ம் 27 EQ. இதை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோம்னா பாருங்க இப்போ நம்ம போட்ட டிரான்சாக்ஷன் வந்து கலெக்ஷன் அட் 0 ஆர் லோயர் ரேட் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இப்போ நார்மலா நம்ம அந்த லோயர் ரேட் சர்டிபிகேட்லாம் கொடுக்காம போடுற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கலெக்ஷன் அட் நார்மல் ரேட்ல நமக்கு வியூ ஆகும். இதே இந்த மாதிரி நம்ம லோயர் ரேட் சர்டிபிகேட் வச்சு போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 0 ஆர் லோயர் ரேட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ள உங்க டிரான்சாக்ஷன் என்டர் ஆகும். சப்போஸ் ஏதாவது எரர்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு நார்மலா அன்சர்டைன் டிரான்சாக்ஷன்ல வியூ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்துருங்க. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 25th May அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா MIG இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டோம். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா செக்கா ரிசீவ் பண்ணிருக்கோம். அந்த டீடைல்ஸை நம்ம டிரான்சாக்ஷனா போட்டுடலாம். நார்மலா ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து, அதாவது சேல் பண்ண பார்ட்டி கிட்ட இருந்து நம்ம அமௌண்ட் வாங்குறோம் அப்படிங்கிறதுனால ரெசிப்ட் போயிடுங்க. டேட் வந்து 25th May. ஸோ டேட் செக் பண்ணிக்கோங்க. டேட் போடல அப்படின்னா நம்ம டே புக்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 25th தான். ஸோ 25th அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். நான் வந்து பேங்க் மூலியமா தான் செட்டில் பண்றேன். நார்மலா இந்த மாதிரி நீங்க டிரான்சாக்ஷன் போடும் போது மோட் வந்து சிங்கிள் என்ட்ரி மோட்ல சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சப்போஸ் அது தெரியல அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட்ல வந்து பாருங்க சேஞ்ச் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா, அதுல சிங்கிள் என்ட்ரி மோடு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சிங்கிள் என்ட்ரி மோட்ல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்தியன் பேங்க் சூஸ் பண்றேன். என்னோட பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா MIG இண்டஸ்ட்ரீஸ். ஸோ MIG இண்டஸ்ட்ரீஸ்ன்னு கொடுத்துட்றேன். அவங்களுக்கு வந்து நம்ம அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. என்ன பில்லோ அந்த பில்லை சூஸ் பண்ணிட்டு அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பாருங்க பார்ட்டியோட கரண்ட் பேலன்ஸ் வந்து 0ல வந்துருச்சு. கொடுத்துட்டு அவங்களோட நேச்சர் ஆஃப் கூட்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்ம் 27 EQ இருக்கு இல்லைங்களா, அதுல போயிட்டு அமௌண்ட் ஆட் ஆயிடும். அதனால பே பண்ணும் போது நீங்க பார்ட்டிக்கு நேச்சர் ஆஃப் குட்ஸ் சூஸ் பண்ண தேவையில்லை. அவங்களோட பேங்க் செக் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க. அவங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது அந்த பேங்கையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு SBI பேங்க் மூலியமா அவங்க செட்டில் பண்ணிருக்காங்கன்னா நீங்க SBI பேங்க்ங்கிறது சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ அதை சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், என்னோட டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லோ ரேட்டட் சர்டிபிகேட் வச்சிருக்க ஒரு கஸ்டமருக்கு நான் சேல் பண்றேன் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுவே இப்ப வந்து நான் ஹையர் டாக்ஸ் ரேட் இருக்க மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்றேன். அந்த டிரான்சாக்ஷனை எப்படி போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 2nd June அன்னைக்கு முகில் என்டர்பிரைசஸ் பர்ச்சேஸ் த ஃபாலோயிங் கூட்ஸ் ஃப்ரம் லெனோவோ கம்ப்யூட்டர்ஸ் ஜோன். ஸோ அதுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராடக்ட், எவ்வளோ குவான்டிட்டி, என்ன ரேட்ல வாங்குறாங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டாலி போயிடுங்க.
இப்போ நம்ம பண்ண போறது பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்? எப்பயும் போல பர்ச்சேஸ் வவுச்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ வந்து F9. என்ன டேட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd ஜூன். ஸோ 2nd ஜூன் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கான இன்வாய்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்வாய்ஸ் நம்பரை கொடுத்துக்கோங்க. என்னோட இன்வாய்ஸ் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். டேட் வந்து எனக்கு சேம் டேட் தான். அடுத்தது வந்து நம்மளோட பார்ட்டி நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெனோவோ கம்ப்யூட்டர் ஜோன். ஆல்ட் C கொடுத்துக்கோங்க. லெனோவோ கம்ப்யூட்டர் ஜோன் அப்படிங்கறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிசிஎஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? நோ கொடுத்துட்றேன். நோ கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் லெட்ஜரை சேவ் பண்ணிக்கோங்க. அவங்களோட ரெசிப்ட் டீடைல்ஸ் அண்ட் ஆர்டர் நம்பர் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அதுவும் நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. இவங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் கிரியேட் பண்ணணும். ஸோ நார்மலாக எனக்கு பர்ச்சேஸ் லெட்ஜர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் C கொடுத்துட்டு என்னோட பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாருங்க. ப்ராடக்ட் நேம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? லெனோவோ ஃபிளிப்டாப் 17 லேப்டாப். சரிங்களா? மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. அந்த மாடலை நான் கொடுத்துட்றேன். இதுல வந்து அண்டர் வந்து பிரைமரி தான். நம்ம யூஸ் பண்ண போற யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாஸ் தான். ஸோ நாஸ் அப்படிங்கறது சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல காஸ்டிங் மெத்தட்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து டிசிஎஸ் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. டிசிஎஸ் அப்ளிகபிள் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற நேச்சர் ஆஃப் கூட்ஸ் வந்து என்னன்னா நான் பண்ண போறது ஸ்கிராப்பும் கிடையாது, வெஹிக்கிளும் கிடையாது. அதாவது டிசிஎஸ்க்கு கீழே வர மெயின் ப்ராடக்ட்ஸ் இல்லை. என்ன நான் சேல் பண்ணாலுமே எனக்கு டாக்ஸ் கால்குலேட் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு அண்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? சேல்ஸ் ஆஃப் எனி கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசா ஒரு நேச்சர் கிரியேட் பண்றேன். இதுவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200C செக்ஷனுக்குள்ள தான் வரும். நம்ம மோஸ்ட்லி டிசிஎஸ்ல பண்ற எல்லா நேச்சர் ஆஃப் கூட்ஸுமே உங்களுக்கு வந்து 206C அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள தான் வரும். இதுக்கான பேமெண்ட் கோட் மட்டும் தான் மாறும். ஸோ இப்போ இதுக்கான பேமெண்ட் கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா 6CR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கான பர்சன்டேஜ் நீங்க வித் பேனா இருந்துச்சு அப்படின்னா 0.10 இல்ல வித்தவுட் பேனா வச்சிருக்கீங்க அப்படின்னா 1% வந்து நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். நார்மல் த்ரெஷோல்ட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 lakhs. ஸோ அந்த 50 lakhs அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இது எக்ஸீடா போகும்போது எனக்கு டாக்ஸ் கால்குலேட் ஆகணும் அப்படிங்கறதுனால இந்த ஆப்ஷனுக்கு நான் எஸ் கொடுத்துறேன். கொடுத்துட்டு என்னோட நேச்சரை நான் சேவ் பண்ணிட்டு அதே போல இந்த ப்ராடக்ட்டுக்கான ரேட் ஆஃப் டியூட்டி நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான டாக்ஸ் ரேட்டையே நான் என்ன பண்றேன்னா ரேட் ஆஃப் டியூட்டில கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். எவ்வளோ குவான்டிட்டின்னு பாத்தீங்கன்னா 100 குவான்டிட்டி. என்ன ரேட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 51,000க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க? சேவ் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து நம்ம கிட்ட எந்த டாக்ஸும் வாங்கல. சரிங்களா? அதனால எண்ட் ஆஃப் த லிஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ இதுல பில் நம்பர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்க இன்வாய்ஸ் நம்பர் வந்து பில்ல தான் வரும். நான் ஒரு டாட் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த டாட் வேண்டாம். ஸோ அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க? என்டர் பண்ணிடுங்க. ஸோ சேவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டாக்ஸ் இருக்குன்னா டாக்ஸும் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் கொடுத்து என்னோட டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கான ரிப்போர்ட் செக் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா 10th ஜூன் அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா விஸ்வா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்களுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட நம்ம வந்து டிசிஎஸ் என்ன பண்ணணும், எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ சேம் 100 குவான்டிட்டி நம்ம எவ்வளோ ரேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 57,000க்கு அவங்களுக்கு நம்ம சேல் பண்றோம். ஸோ இப்போ அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றதுக்கு எப்பயும் போல டேலியில இப்போ நம்ம சேல் பண்றோம் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணுங்க? சேல்ஸ் போயிடுங்க. F8 கொடுத்துட்றேன். டேட் வந்து பாத்தீங்கன்னா 10th ஜூன் அன்னைக்கு. ஸோ 10 ஜூன் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர். அவங்களுக்கான சேல்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ 21 அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். ஸோ 21 அப்படிங்கறத கொடுத்துட்றேன். டேட் வந்து சேம் டேட்டே தான். ஸோ 10 ஜூன் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். அடுத்து நம்மளோட பார்ட்டி நேம். ஸோ பார்ட்டி நேம் கிரியேட் பண்றதுக்கு எப்பயும் போல என்ன பண்ணுங்க? ஆல்ட் C கொடுத்து பார்ட்டி லெஜரை கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ட் C விஸ்வா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்களோட ஃபுல் நேம் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா?
இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். பிரைவேட் லிமிடெட் அண்டர் வந்து சன்ட்ரி டெப்டார். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போறாங்க இல்லைங்களா, அதனால சன்ட்ரி டெப்டார் அப்படிங்கறத கொடுத்துருங்க. இதுல வந்து பில் டீடைல்ஸ் இருக்கு, அதுவும் கொடுத்துருங்க. டிசிஎஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் தான், அதனால டிசிஎஸ் டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்துருங்க. பையர் டைப் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ரெசிடென்ட். ஸோ கம்பெனி ரெசிடென்ட் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இதுல நம்ம அட்வான்ஸ் பேராமீட்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போறது கிடையாது, அதனால அந்த ஆப்ஷன் நோலியே இருக்கட்டும். பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா கொடுத்துக்கலாம். அவங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. ஸோ நான் பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்றேன். பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு அவங்களோட லெட்ஜரை சேவ் பண்ணிக்கோங்க. டிஸ்பேச் டீடைல்ஸ், ஆர்டர் டீடைல்ஸ் இதெல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்னா அதுவும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் லெட்ஜர். ஸோ சேல்ஸ் லெட்ஜர் வந்து நமக்கு நார்மல் எப்பயும் போல நம்மளோட சேல்ஸ் அக்கௌண்ட்டை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இது நார்மல் சேல்ஸ் லெட்ஜர், அதனால நான் சேல்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுல இன்வென்ட்ரி டீடைல்ஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகணும். டிசிஎஸ், டிடிஎஸ் இதெல்லாமே டாக்ஸ்லாம் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம பண்ண போறது டிசிஎஸ் அப்ளிகபிள். ஸோ இதுல வந்து நேச்சர் வந்து நம்ம சேல்ஸ் ஆஃப் எனி குட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எனக்கு எல்லா கேட்டகரிக்குமே டாக்ஸ் கால்குலேட் ஆகணும், அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனி ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு என்னோட பர்டிகுலர் இந்த சேல்ஸ் லெட்ஜரை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதுல நேச்சர் ஆஃப் குட்ஸ்ல வந்து என்ன பண்ணுங்க, என்னோட சேல்ஸ் ஆஃப் எனி குட்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஸ்டாக் ஐட்டம். ஸ்டாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேல்ஸ்ல ஒரு சின்ன ஆல்டர் பண்ணணும். அதாவது இப்ப ஹையர் காஸ்ட்ல வராங்க அப்படிங்கும் போது அவங்க டிடிஎஸ் டிடெக்டரா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது டிசிஎஸ் வாங்குறோம் அப்படிங்கும் போது எனக்கு அமௌண்ட் வந்து ஹையர் காஸ்ட் அப்படிங்கும் போது பிரிஞ்சு வரணும் இல்லைங்களா. அதாவது நார்மலா நம்ம எவ்வளோக்கு அமௌண்ட் இருக்கணும், எக்ஸீட் அமௌண்ட் என்ன அப்படிங்கறத செப்பரேஷன்ல பிரிச்சு காட்டணும். ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்க சேல்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்றீங்க இல்லையா, அதை என்டர் பண்ணும்போது நமக்கு டிசிஎஸ் அலோகேஷன் வருது பாத்தீங்களா. இந்த அலோகேஷன் டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் குட்ஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி F12 கான்ஃபிகரேஷன் போயிடுங்க. சரிங்களா. இதுல வந்து பாருங்க ஸ்பெசிஃபை எக்ஸம்ஷன் ஃப்ரம் டிசிஎஸ் ஃபார் பையர் டிடெக்டபிள் டிடிஎஸ். ஸோ அவங்க டிடிஎஸ் கலெக்டரா இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஹையர் ரேட்டட்க்கு நான் கொடுக்குறேங்கும் போது இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. டிசிஎஸ் அலோகேஷன் டீடைல்ஸ்ல நமக்கு நேச்சர் ஆஃப் குட்ஸ் எக்ஸம்ஷன் ஃப்ரம் டிசிஎஸ் ஃபார் பையர் டிடெக்டபிள் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு இல்லைங்களா. இதுல வந்து நேச்சர் ஆஃப் குட்ஸ்ல நீங்க சேல்ஸ் ஆஃப் எனி குட்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸம்ஷன் ஆப்ஷன் நமக்கு இருக்கு அப்படிங்கும் போது இதுக்கு மட்டும் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அந்த ப்ராடக்ட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லெனோவோ லேப்டாப். ஸோ லெனோவோ சூஸ் பண்ணிடுறேன். குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா 100 குவான்டிட்டியுமே நான் வந்து என்ன பண்றேன், சேல்ஸ் பண்றேன். ரேட் வந்து எவ்வளோக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 57,000க்கு நான் கொடுக்குறேன். ஸோ 57,000 அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஓவரால் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு கால்குலேட் ஆயிடும். ஸோ இப்போ இதுல நம்ம டாக்ஸ் லெட்ஜரை கிரியேட் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா. கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே என்டர் மட்டும் பண்ணுங்க. ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர்ல வந்து என் பில் நம்பர் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், என் டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து டாக்ஸே கலெக்ட் ஆகலையே, எப்படி எனக்கு அது வந்து ரிப்போர்ட்ல எல்லாம் ஷோ பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல ஆல்ட் ஜி கொடுப்பீங்க. ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு ஃபார்ம் 27 EQவை சூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் போட்ட டிரான்சாக்ஷன் வந்து பாருங்க எனக்கு ஓப்பனே ஆகல, அதாவது என் ரிப்போர்ட் கேட்டகரிக்குள்ள வரல, எரர் கேட்டகரியில இருக்குங்களா. இந்த எரரை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா என்ன எரர் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சலான் டீடைல்ஸ் ஆர் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி காமிக்குதுங்களா. இந்த மாதிரி ஹையர் ரேட்டட் போடும் போது அந்த டிடிஎஸ் டிடெக்டாருக்கு தான் நான் பண்றேன், அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி நான் ஒர்க் பண்ணிருக்கேங்கும் போது அந்த சலானை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல டிசிஎஸ் ரிப்போர்ட்ஸ் போயிடுங்க. டிடிஎஸ் சலான் டீடைல்ஸ் ஆஃப் பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை என்டர் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஹையர் காஸ்ட்ல, அதாவது பையருக்கு சேல் பண்ணும் போது நம்ம வந்து இந்த எக்ஸம்ஷன் லிமிட் எல்லாமே ஆட் பண்ணோம் இல்லைங்களா,
அந்த மாதிரி ஆக்டிவேஷன்ல ஒரு டிரான்சாக்ஷன் போட்டோம்னா ஓவரால் அமௌண்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலோட உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ இதுல நான் வந்து அந்த விஸ்வா இண்டஸ்ட்ரீஸ் தான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன டேட்டு என்ன நேச்சர் ஆஃப் குட்ஸ்க்கு கீழே டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது ஷோ பண்ணியிருப்பாங்க. இதுல நம்ம சலான் நம்பரும் சலான் டேட்டும் ஃபில் பண்ணோம் அப்படின்னா தான் அது நமக்கு ஃபார்ம் 27 EQல டிஸ்ப்ளேவே ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டேட் டீடைல்ஸ்ன்னு சொல்லி ரைட் சைட் கொடுத்துருக்காங்களா, ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ட் எஸ் அப்டேட் டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்தீங்க அப்படின்னா இதுல சலான் நம்பர் கேட்டிருப்பாங்க. நான் என்னோட சாம்பிள் சலான் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ சலான் நம்பர் அண்ட் டேட் வந்து நான் என்ன டிரான்சாக்ஷன் வந்து எந்த டேட்ல போடுறேனோ அதே டேட்ல தான். அதனால நான் என்ன பண்றேன் 10th ஜூன் அப்படிங்கறத கொடுத்துட்டு என்னோட டீடைல்ஸை நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்து உங்களோட ஃபார்ம் 27 EQவை செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்தாலும் சரி, இல்ல இங்கே பாருங்க ஃபார்ம் 27 EQ கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா நார்மலா வந்து பாருங்க எக்ஸெப்ஷன் லிமிட்டுக்குள்ள வந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து 50 lakhs வந்து தனியா வந்துடும். இதே நார்மல் ரேட்டட்ல வந்து பாருங்க பேலன்ஸ் இருக்க அந்த 7 lakhs அவங்க டிரான்சாக்ஷனை ரெண்டா பிரிச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷனை அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிடும். ஸோ இப்போ இவங்களுக்கு நமக்கு டிசிஎஸ் அப்ளிகபிள் இல்லாததுனால நமக்கு டாக்ஸ் கலெக்ட் ஆகல. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷனை பிரிச்சும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களோட டிரான்சாக்ஷன்ல நீங்க ஹையர் ரேட்டட் டிரான்சாக்ஷன் போடுறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க.